ஒருத்தர கேளுங்க. அண்ணா ஏடிஜிபி இங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு ஒருத்தர வரேன். அண்ணா ஏடிஜிபி தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அவர் ஒரு வாரத்திற்கு முன்பு சுற்றறிக்கை கொடுத்தாரு. சுற்றறிக்கையில என்ன சொல்லி இருக்கிறார்னா, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாக இருக்கு. அவர் ஒத்துக்கிட்டார். தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இரண்டாவது என்ன சொல்றாருன்னா, அதிகமான பெண் போலீசார் இன்னைக்கு அரசு பணி, குறிப்பாக போலீஸ் பணியில் இருக்கக்கூடிய வீட்டில் ஆர்டர்லியா வேலை பார்க்கறாங்க, முகாம் அலுவலகத்தில் வேலை பார்க்கறாங்க. அவங்க எல்லாத்தையும் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புங்கிறாங்க. அதுக்கு இத்தனை நாள் ஆச்சுங்களா? 3 வருஷம் ஆச்சா? 3.5 வருடம் ஆச்சா? வேறு வேறு இடத்திலே பணி செய்யக்கூடிய நம்முடைய காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிகள்லாம் திருப்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்புறோம்னு சொல்றதுக்கு 3.5 வருஷம் அவங்களுக்கு ஆச்சு. அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குங்கிறார். ஆனா இன்னொரு பக்கம் காவல்துறையினுடைய உயர் அதிகாரி சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக குற்றங்கள் அதிகமாக இருக்குன்னு இவர் சொல்றார். அதனால் ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டர் கையில டேட்டா இருக்கு. முதலமைச்சர் அவர்கள் பொய் சொல்றாரு. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்பதை காவல்துறையை ஒத்துக்கிட்டாங்க. இனியாவது முதலமைச்சர் அவர்கள் கண்முழித்து சட்டப்படி தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இரண்டாவது, தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நேத்து ஒரு இடத்துல கோலம் போடுறாங்க திருவள்ளூர்ல. அத முதலமைச்சர் அவர் ட்வீட் போடுறார், மக்கள் எல்லாம் பாருங்க கோலம் போடுறாங்க. அதன் பிறகு இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் படம் பிடிச்சு அங்க கேட்கிறாங்க, அன்னை கோலம் யாரு போட்டா, அன்னை கோலம் யாரு போட்டாங்கன்னே தெரியாது, திமுக காரன் போட்டான். அண்ணா இந்த மாதிரி கோலம் போட்டிருக்கீங்களா, நான் அந்த வார்த்தையை எழுதலீங்க, அவங்க தான் எழுதுனாங்க. அதனால பொய்யான ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி ஆளும் கட்சியினுடைய ஊடகத்துக்கிட்ட சொல்லி அதை படம் பிடித்து அதை முதலமைச்சர் தன்னுடைய முகநூல் பதிவுல போடுறாருன்னா, முதலமைச்சர் அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொய்யை துணையாக கொண்டு அணுக வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆனா அதை இன்னொரு தனியார் தொலைக்காட்சி அதை போய் உடைச்சு படம் பிடிச்சு உண்மை நிலையை மக்களுக்கு காட்டிட்டான். இன்னைக்கு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழகத்தில் 3 மொழி கொள்கைக்கு 3வது மொழி கட்டாய ஹிந்தி இல்லாம ஏதாவது ஒரு இந்திய மொழியை படிங்கன்னு பிரதமர் சொன்னதற்கு சிறப்பான வரவேற்பு பட்டி தொட்டி எல்லாம் கிராமத்திலிருந்து நகரம் வரைக்கும் இருக்கு. ஆனால் வருகின்ற காலத்தில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி 90 நாட்கள் மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்தி அதை மாண்புமிகு ஜனாதிபதி அவங்ககிட்ட கொண்டு போறோம். அன்னைக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை மக்களுக்கு விருப்ப பாடமாக 3வது மொழியில எந்த மொழி வேண்டும் என்பது நமக்கு தெரியும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.